வேண்டுகோள். அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புறோம். இனிமேல் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலிருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பார். பத்திரிகை நண்பர்கள், நீங்க தயவு செய்து மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் அந்த நேரத்தில் துணையாக ஆறுதலா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அது எதிர்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல. யாரையும் அவர் சொன்ன தப்பு, இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து கிளியரா விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை. நெரிசல் அதிகமா சொல்றாங்க. இது எல்லா தலைவர்களுக்கும், எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம். சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமே நடக்காம பார்த்துப்போம். கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்போம். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவுசெய்து அவரே எனக்கு 2-3 கேள்வி கேள்வி. என்னங்க நான் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம் கிடையாது. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ நல்லா விசாரத்தை முடிவெடுப்பாங்க. மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் நீங்க முடிவு பண்ணி